சொர்க்கம் எங்க இருக்குன்னா, இந்த பழையச்சோறுல தாங்க இருக்கு. இந்த பழையச்சோறுக்கு ஈடு இணை எதுவுமே இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் ஷஃபனா டேவிஸ். கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த டிஷ்க்கு ஒரு நாள் வெயிட் பண்ணியே தாங்க ஆகணும். என்னதான் விதவிதமான பிரேக்ஃபாஸ்ட் இருந்தாலும் நம்ம ஊர் இந்த பழைய சாதத்துக்கு ஈடு இணையே எதுவுமே இல்லைங்க. இதுல உள்ள ஆரோக்கியமும் குளிர்ச்சியான தன்மையும் நம்மளுக்கு எந்த டிஷ்லயுமே இல்லை. இந்த சிம்பிளான பழைய சோறு நம்ம ஸ்டைல்ல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மிச்சம் உள்ள சோறுல ஒரு செம்பு தண்ணி அதில் ஊற்றிக்கிட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக புளிக்க வச்சிடணும். மறுநாள் அதில் நான் 10 சின்ன வெங்காயம் நான் உரித்து நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவும் நான் அதுக்கு இந்த காம்பு நான் கட் பண்ணி அதுவும் நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதுவும் கட் பண்ணி நான் வச்சுக்கிட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க பழைய சோறை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதில் நான் ஒரு 3 ஸ்பூன் நிறைய நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா தயிர் ஆட் பண்ணி நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி நான் அதில் ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம உரித்து வச்ச சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றி குடிச்சு பார்த்தா அப்படி இருக்குங்க நம்மளுக்கு. இதை தவிர வேறு நம்மளுக்கு எதுவுமே வேண்டான்னு தோணும். அந்த ஒரு நிமிஷம் ஒரு டம்ளர் நம்ம குடிக்கலாம் நம்ம எடுப்போம். ஆனால் நம்ம குடிக்க இன்னும் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம்னு தோணுங்க. வாரத்துக்கு 2 வாட்டி இது மாதிரி செஞ்சு நீங்களும் குடிச்சிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்னும் சுகர் உள்ளவங்களுக்கு இது மாதிரி சின்ன வெங்காயம் கொடுத்தா சுகர் கண்ட்ரோல் ஆகும்.